இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஆக்ட் வந்து இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986. பெண்களை இழிவுபடுத்தி காட்டுவதை தடையுறுத்தும் சட்டம் 1986. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அப்சீன் வேர்ட்ஸ், அப்சீன் ஆக்ட், அப்சீன் சாங்ஸ், அப்சீன் பப்ளிகேஷன் தொடர்பா நம்மளுக்கு இன்னொரு சட்டத்திலையும் பனிஷ்மெண்ட் இருந்தது. அது எந்த சட்டம்? ஐபிசி தான் மேடம். எஸ், ஐபிசில இந்த சட்டம் வருவதற்கு முன்பே வந்து இதற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருந்தது. ஆனா அந்த தண்டனைகள் வந்து மிக குறைவாக இருந்த காரணத்தினால் இதுக்கு தனியா ஒரு ஆக்ட் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக டு ப்ரோஹிபிட் இந்த ஆக்ட் வர்றதுக்கான ஒரு நோக்கமா ஆப்ஜெக்டா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா to prohibit indecent representation of women through advertisement or its publications. நம்ம ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சட்டத்துல வந்து விளம்பரம் மற்றும் எழுத்துக்கள், புகைப்படங்கள், வேற எந்த வகையிலையும் வந்து வெளியிடுதலை, பப்ளிகேஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் பப்ளிகேஷன்ஸ், இததான் தடை பண்றாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த சட்டத்தின் மூலமா வந்து தடை பண்றாங்க. ஸோ இந்த லா ஆன் அப்சீனிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு இந்தியன் பீனல் கோட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பிரிவுகள் வந்து 292, 293, 294 ஐபிசி. இப்ப என்னவா இருக்கு? பிஎன்எஸ்ல என்னவா இருக்கு? பாரதிய நியாய சங்கீதால என்ன பிரிவுகளா இருக்கு? 292, 293, 294. அது ஒரு செக்ஷன் சொல்றீங்க. நான் 292, 293, 294 ஐபிசி சொன்னேன். ஸோ பிஎன்எஸ்ல 294, 295, 296 இருக்கு. 294, 295, 296 இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்த போது கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பப்ளிகேஷன்ஸை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு இழிவுபடுத்தும் விதமாக காட்டுவதை தடுப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆப்ஜெக்ட். இதுல மொத்த செக்ஷன்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 10 செக்ஷன்ஸ் தான். மொத்தமே 10 செக்ஷன்ஸ் தான். செக்ஷன் 1 as usual ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்டை பத்தி பேசும். இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2/10/1987. 2/10/1987, 31/10/2019 வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான ஒரு சட்டமா இது இல்ல. இப்ப 31/10/2019 அப்புறம் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்குமே அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு செக்ஷன், ஒரு ஆக்டா இருக்கு. அடுத்து செக்ஷன் 2 டெஃபனிஷன்ஸ். டெஃபனிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன? அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்றான். விளம்பரம்னா அது எதெல்லாம் உள்ளடக்கும்னு சொல்றான். இன்க்ளூட்ஸ் அப்படின்னு தான் சொல்றான். இன்க்ளூட்ஸ், விளம்பரம் என்பது எதெல்லாம் வரும் அப்படின்னா நோட்டீஸ், சர்க்குலர், லேபிள், ரேப்பர் ஆர் அதர் டாக்குமெண்ட். அதாவது காட்சியாக காட்டக்கூடிய விசிபிள் ரெப்ரசன்டேஷன், ஒளி, லைட், ஒளி, சவுண்ட், ஸ்மோக், புகை அல்லது வாயு, கேஸ். இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட், சவுண்ட், ஸ்மோக், கேஸ். இது மூலமா காட்சியாக காட்டக்கூடியவற்றையும் உள்ளடக்கும். அது இல்லாம அந்த விளம்பரத்தை நோட்டீஸ், அறிவிப்பு வகையில கொடுக்கப்பட்டாலோ, சர்க்குலர், சுற்றறிக்கை வகையில கொடுக்கப்பட்டாலோ, லேபிள், முகப்பு சீட்டு மூலம் தெரியப்படுத்தினாலோ, ரேப்பர், மேலுரை மூலம் விளம்பரப்படுத்தினாலோ அல்லது வேறெந்த ஆவணம் மூலம் விளம்பரப்படுத்தினாலும் அது விளம்பரம் அப்படின்றத உள்ளடக்கும்னு சொல்றாங்க.
சோ ஃபர்ஸ்ட் உள்ளடக்கம் எதை சொல்றாங்க? நோட்டீஸ், சர்க்குலர், லேபிள், ரேப்பர் ஆர் அதர் டாக்குமெண்ட். ஒன் வேர்ட்ல இந்த கேள்வியில வேணா வரலாம். ஒன் வேர்ட்ல இந்த இதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம். சோ இதுல எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மேலுரையின் மீது செய்யப்பட்ட விளம்பரமும் விளம்பரம் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற எதை உள்ளடக்குங்கிறாங்க? லைட், சவுண்ட், ஸ்மோக் ஆர் கேஸ் மூலமா கண் வழியாக காணக்கூடிய வகையில் காட்சியாக காட்டப்படும் எதுவும் விளம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ விளம்பரத்துக்கான டெஃபனிஷன் இதுதான். அடுத்து பி, டிஸ்ட்ரிபியூஷன், பரப்புதல், பரப்பீடு, டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன சொல்றாங்க? மாதிரியாக நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயோ அல்லது வேற வகையிலையோ சாம்பிளா கொடுத்தா கூட அது டிஸ்ட்ரிபியூஷன் தான், அதையும் உள்ளடக்கும்னு சொல்றாங்க. இல்லைங்க, இது நான் வந்து சாம்பிளுக்காக தான் கொடுத்தேன், மாதிரிக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற விஷயத்துல எதுவும் உள்ளடக்கும்னு சொல்றாங்க? சாம்பிள்ஸ். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயோ இல்ல எந்த வகையிலையோ நீங்க ரோட்ல நின்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தா கூட அது டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு எடுத்துக்கோ. அடுத்து சி, நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு டெஃபனிஷன் எதுன்னா சி, இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன், பெண்களை இழிவுபடுத்தி காட்டுதல். இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒரு பெண்ணின் உருவம், வடிவம் அல்லது உடல் அல்லது அதன் பகுதி, 4 விஷயம். டிபிக்ஷன் இன் எனி மேனர் ஆஃப் figure of a woman, her form or body or any part. இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. உருவம், வடிவம் அல்லது உடல் அல்லது அதன் பகுதி எதுவும். சோ இந்த 4 விஷயத்தையும் வெளிக்காட்டுறது, காட்டுதல். எப்படி இழிவுபடுத்தி காட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அப்படி காட்டக்கூடிய அவர்களுடைய உடல், அந்த விளைவு என்னவா இருக்கணும்? இன்டீசென்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த விளைவுகள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மாண்பை குலைக்கும் வகையிலோ, பீயிங் indecent or derogatory to, have the effect of being indecent, அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலோ, or derogatory to, அவர்களுடைய மாண்பை குலைக்கும் வகையிலோ, or denigrating, மதிப்பை இழக்கச் செய்யும் வகையிலோ, or is likely to deprave, corrupt or injure the public morality or morals, அதாவது அவங்களுடைய பொது ஒழுக்க நெறி, பப்ளிக் மொராலிட்டி ஆர் மாரல்ஸ், அவர்களுடைய பொது ஒழுக்க நெறி அல்லது நடத்தை பண்புகளை இன்ஜூர், கேடுற செய்யும் வகையிலோ, டீப்ரேவ், கரப்ட், சீர்கட செய்யும் அல்லது நலங்கட செய்யும் வகையிலோ, அல்லது எந்த முறையிலேனும். ஒரு 6 விஷயம், முதல்ல 4 அப்புறம் 6. அந்த 4 என்ன அப்படின்னா அவர்களுடைய உருவம், வடிவம், உடல் பகுதி. இந்த 4த்தையும் காட்டக்கூடிய அந்த செயலானது எந்த வகையான விளைவுகளை உருவாக்க வேண்டும்னா 6 வகையான விளைவுகளை உருவாக்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்பதான் அது இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? இழிவுபடுத்தும் வகையில், பீயிங் இன்டீசென்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஆர், மாண்பை குலைக்கும் வகையில், derogatory to. ஆர், டீனிகிரேட்டிங், மதிப்பை குலைக்கும் வகையில், 3வது. அடுத்து likely to deprave, corrupt or injure the public morality or morals. இதுல வந்து 2 விஷயம் வரும், deprave, corrupt or injure. ஸோ எதை? அவங்களுடைய பொது ஒழுக்க நெறிகளையும் அல்லது நடத்தை பண்புகளையும் கேடுற செய்யும் வகையில், சீர்கட அல்லது நலங்கட செய்யும் வகையில் அந்த காட்சி இருக்குமே ஆனால் அது வந்து பெண்களை இழிவுபடுத்துவது, இழிவுபடுத்தி காட்டுதல்னு அர்த்தம். அடுத்து இந்த ஒரு டெஃபனிஷனுக்கு
ஆப்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பேர் தேடி தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஒரு கேரளா மாடல். இந்த கேரளா மாடல் வந்து கீலு ஜோசப், GILU, கீலு ஜோசப். அவங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற மாதிரி ஒரு மேகசின்ல கவர் போட்டோ இருக்கும். அந்த மேகசின்ல இருக்கக்கூடிய கவர் போட்டோ என்ன சொல்லும் அப்படின்னா, டோன்ட் ஸ்டேர் அட் அஸ், மதர்ஸ் ஆஃப் கேரளா டெல்ஸ் டோன்ட் ஸ்டேர் அட் அஸ் அப்படிங்கிற வார்த்தையோட டோன்ட் ஸ்டேர், வி வாண்ட் டு பிரஸ்ட் ஃபீட், இந்த ஒரு ஹெட்டிங்கோட மதர்ஸ் டெல் கேரளா டோன்ட் ஸ்டேர், வி வாண்ட் டு பிரஸ்ட் ஃபீட். ஸோ இந்த வார்த்தையோட அந்த ஒரு கவர் பேஜ் இருக்கும். அந்த கவர் பேஜ் வந்து அப்சீன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட், கிரிமினல் கம்ப்ளைண்டே முதல்ல கிரிமினல் கம்ப்ளைண்ட் CJM கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. ஒரு அட்வொகேட் தான் ஃபைல் பண்றாரு. அது வந்து லெசிவியஸா இருக்கு. அதாவது செக்ஷன் 4ல கீலு ஜோசப்ங்கிறவங்க தான் அந்த மாடல். அவங்களுடைய கேஸ், அவங்க மேலதான் அந்த மேகசின் மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட். அந்த மேகசின் பேரு கிரகலட்சுமி. அந்த மேகசின்ல தான் வந்து இந்த ஒரு கவர் பேஜ் வரும் வித் வேர்டிங்ஸ் வாட் ஐ செட் நவ். அந்த வேர்டிங்ஸோட வந்திருக்கும். ஸோ கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும். பட் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இது அப்சீன் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில அஃபென்ஸ், எஸ் அது அஃபென்ஸ் இல்ல அப்படின்னு தான் ஹைகோர்ட்டும் சொல்லியிருப்பாங்க. அது அப்சீன் கிடையாது. அந்த பிக்சர் வந்து அப்சீன் கிடையாது. எல்லாம் எங்க எஃபர்ட்ஸையே போட்டுட்டோம் அந்த மேகசீனை பாக்குறதுக்கு, அந்த கவர் பேஜ. பட் ஆனா எங்களுக்கு எந்த வகையிலையும் அது அப்சீன் இதா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அவேர்னஸ் பரப்புறதுக்கான ஒரு விஷயமா தான் அது இருக்கு. லைக் பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் பிஹோல்டர், அப்சீனிட்டி இஸ் ஆல்சோ இன் த ஐ ஆஃப் தி பிஹோல்டர். அதாவது ஒரு அழகு ஒருவருடைய கண்ணில் எப்படி தெரிகிறதோ அதே நபர் அல்லாத வேறொருவருக்கு அது வந்து இழிவுபடுத்தும் வகையில் ஒரு அந்த வகையில ஒரு அப்சீனிட்டியா அந்த கண்ணுக்கு தெரியுது. சோ பாக்குறவங்களுடைய எண்ணம் தான் அது. மத்தபடி அது வந்து எந்த ஒரு கிரிமினல் அஃபென்ஸும் கிடையாது. எந்த ஒரு விமனையும் அது வந்து இன்டீசென்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணலன்னு ஹைகோர்ட் ஆஃப் கேரளா இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் 2014. இந்த கேரளா கேஸ் வந்து 2018. அதுக்கு முன்னாடி அவிக் சர்க்கார் 2014. ஆக்சுவலா இந்த கேஸ் ஃபைல் பண்ண இயர் வந்து 2004. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பானது 2014. அவிக் சர்க்கார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அவிக், AVEEK, அவிக் சர்க்கார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இதுவும் ஒரு கவர் போட்டோக்குரியது தான். ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் மேகசின்னு ஒரு மேகசின்ல இருந்து எடுத்து இங்க கல்கட்டால ஒரு மேகசின்ல போடுறாங்க. அது யார் அதுல மாடல்ஸ் அப்படின்னா, போரிஸ் பெக்கர்ங்கிற ஒரு டென்னிஸ் ஸ்டாரும் அவருடைய ஃபியான்சி பார்பரா பிளிட்டர்ஸ், அவங்க 2 பேரும் தான் அதுல மாடல். இது வந்து ஒரு அவேர்னஸுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நியூட் போட்டோ. இது என்ன சொல்லும் அப்படின்னா, அவங்க வந்து பிளாக், பார்பரா பில்டர்ஸ்ங்கிறவங்க வந்து பிளாக் விமன், அவர் போரிஸ் பெக்கர்ங்கிறவர் ஒயிட். ஸோ ஒயிட் மேன், பிளாக் விமன், இவங்க 2 பேருக்குமான அந்த லவ்வை வந்து கொச்சப்படுத்துற வகையில வந்து நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கவர் இமேஜை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து கல்கட்டால இருக்கக்கூடிய ஒரு மேகசின் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக போட்டிருப்பாங்க. அப்போ சுப்ரீம், அது ஹைகோர்ட் எல்லாம் இன்டர்வியூ ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அவிக் சர்க்காருங்கிறவர் அந்த மேகசினுடைய எடிட்டர், சீஃப் எடிட்டர். அவர் சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து இந்த பிக்சர் வந்து அப்சீனா எந்த வகையிலையும் தோணல அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 கேஸும் வந்து அந்த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் அப்படிங்கிறதுக்கு ஆப்டான ஒரு கேஸ் லாஸ். அடுத்தது டி பார்ப்போம். செக்ஷன் 2ல தான் இருக்கும். செக்ஷன் 2ல டி, லேபிள். லேபிள் அப்படின்னா முகப்பு சீட்டு.
அதுல என்ன எழுத்து மூலமாகவோ அல்லது குறியீடு மூலமாகவோ அல்லது ஸ்டாம்ப் மூலமா ரிட்டன் மார்க்டு ஸ்டாம்ப்டு பிரிண்டட் ஆர் கிராபிக் மேட்டர் affixed to or appearing upon any package. ஒரு பேக்கேஜ் இருக்கு, ஒரு சிப்பம், ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த சிப்பத்தின் மேல அல்லது ஒரு சிப்பம்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு தகர பெட்டியா இருக்கலாம், அட்டை பெட்டியா இருக்கலாம், என்ன பெட்டியா வேணாலும் இருக்கடா, அந்த சிப்பத்தின் மீது அந்த பேக்கேஜ் மீது ஒட்டப்படும் அல்லது காணப்படும் எழுத்து வடிவிலோ, அதான் ரைட்டிங், ரிட்டன் எழுத்து வடிவிலோ, மார்க்டு குறியீடு வடிவிலோ, ஸ்டாம்ப்டு முத்திரை வடிவிலோ, பிரிண்டட் அச்சு வடிவிலோ அல்லது கிராபிக் மேட்டர் ஓவிய வடிவிலோ உள்ள எதுவும் என்று பொருள்படும். ஸோ லேபிள் மேல எப்படி எழுதி இருக்கிறாங்க, எப்படி எழுதி இருந்தாலும் அது லேபிள் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது எதுவும் கிடையாது. பேக்கேஜ்ங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அது சிப்பம்ங்கிறது தகர பெட்டியா இருக்கலாம், அட்டை பெட்டியா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். டெஃபனிஷன் அவ்வளவுதான். செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 6 இந்த மூணும் முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 3, 4 and 6. செக்ஷன் 3 என்ன சொல்லும் அப்படின்னா prohibition of advertisement containing indecent representation of women. ஸோ 3ங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டை தடையுறுத்தம் செய்யக்கூடிய விஷயங்களை பேசும். 4 என்பது வெளியிடுவதை அல்லது அனுப்புவதை குறித்து தடை செய்வதை பற்றி பேசும். டிஃபரன்ஸ் இதுதான். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் வெறும் விளம்பரம், அதாவது பெண்களை இழிவுபடுத்தி காட்டும் விளம்பரங்களை தடை செய்தல். அப்போ யாருமே ஒரு இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது, அல்லது பப்ளிஷ் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது, அல்லது அதை வெளியிடுவதற்கு உதவி செய்தவராக அரேஞ்ச்மெண்ட் செய்தவராக இருக்கக்கூடாது, அல்லது அதுல ஒட்டுறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த விதமான பங்களிப்பும் செய்திருக்க கூடாது. ஒரு இழிவுபடுத்தக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் தொடர்பான அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணி இருக்க கூடாது. நேரடியா இவர் வருவாரு, அதை பப்ளிஷ் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. நோ பர்சன் ஷால் பப்ளிஷ், நேரடியா வந்துருவாரு. ஆர் காஸ்ட் டு பி பப்ளிஷ்ட், காரணமா இருந்திருக்க கூடாது. ஆர் அரேஞ்ச், அதை பப்ளிஷ் பண்றதுக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சவரா இருக்கக்கூடாது, அல்லது அதுல பங்கெடுத்திருக்க கூடாது. டேக் பார்ட் இன் தி பப்ளிகேஷன் ஆர் எக்ஸிபிஷன். ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்க கூடாது. அப்படி ஈடுபட்டிருக்கிறாங்க, அப்படி ஈடுபட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 4 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது டெஃபனிஷன் பார்ட். 3ங்கிறது இதனுடைய பனிஷ்மெண்ட் 6. ஸோ 4ம் டெஃபனிஷன் பார்ட், இதனுடைய பனிஷ்மெண்ட் 6. 4 பொறுத்த வரைக்கும் prohibition of publication or sending by post of books, pamphlets etc. containing. ஸோ பெண்களை இழிவுபடுத்தி காட்டும் புத்தகங்கள், சிற்றேடுகள் முதலியவற்றை வெளியிடுதலையும் அஞ்சல் வழி அனுப்புதலையும் தடை செய்து. ஸோ அப்ப நோ பர்சன் ஷால் ப்ரொடியூஸ், யாரும் புத்தகங்களையோ சிற்றேடுகளையோ தாளையோ பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்க கூடாது. ஸ்லைடு, பிலிம், எழுத்துகள், வரைதல், போட்டோகிராஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இதை எதையும் விற்பனை செய்தாலோ தயாரித்தாலோ, ப்ரொடியூஸ் ஆர் காஸ்ட் டு பி ப்ரொடியூஸ், தயாரிப்பது அல்லது தயாரிப்பதற்கு காரணமாக இருப்பது, விற்பது அல்லது வாடகைக்கு விடுவது, பரப்புவது அல்லது சுற்றலில் விடு சர்க்குலேட், அதை பல இடங்களுக்கு அனுப்புறது அல்லது அஞ்சல் வழி அனுப்புவது. ஸோ எந்த வகையிலுமே பேம்ப்ளெட்ஸ் வகையிலோ பேப்பர் வகையிலோ ஒரு ஸ்லைடோ ஒரு ஃபிலிமோ எழுத்து மூலமாகவோ வரைதல் வழியிலையோ இந்த வேலைகளை செய்யக்கூடாது. நம்ம 3 பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோம், 4 பொறுத்த வரைக்கும் பப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. இதுல எக்ஸப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. இப்ப சொல்லிட்டாங்க செக்ஷன் 4ல இந்த சிற்றேடுகள், கையேடுகள், பெயிண்டிங், ரைட்டிங் எல்லாமே ப்ரொஹிபிட்டட்னு சொல்லிட்டாங்க. அப்ப எதுல இருந்தா அது ப்ரொஹிபிட் இல்ல?
விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்ப எது இருந்தா அது ப்ரோஹிபிட் கிடையாது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரூவ் டு பி ஜஸ்டிஃபைட் அஸ் பீயிங் ஃபார் எ பப்ளிக் குட். இப்ப வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது. பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு பக்க மார்பகத்தை நீக்கிடுறாங்க. அந்த அம்மா தன்னுடைய ஒரு பக்க மார்பகத்தை மூடிக்கிட்டு அந்த ரிமூவ் பண்ண மார்பகத்தை காட்டி, தயவு செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டுகளை நீங்க சீக்கிரம் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து பப்ளிக் குட்டுக்கானது, ஒரு அவேர்னஸுக்கானது. அப்படிப்பட்ட எந்த ஒரு புக், பேம்ப்ளெட், பேப்பர், ஸ்லைட், ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், வரைதல், பெயிண்டிங், இது எல்லாமே போட்டோகிராஃப், இது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன் டு செக்ஷன் 4. பப்ளிக் குட்டா இருக்கு அப்படின்னா என்னால ப்ரூவ் பண்ண முடியும், இந்த ஒரு விஷயம் வந்து பொது நன்மைக்கான ஒரு விஷயமா தான் இது செய்யப்பட்டதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும்னா அது எக்ஸப்ஷன். சயின்ஸ் லிட்ரேச்சருக்காக பண்ணியிருக்கோம், ஆர்ட்டுக்காக, வரைதலுக்கு, ஆர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்காக, கலைநயத்தோட நாங்க செஞ்சிருக்கிறோம், படிக்கிறதுக்காக இதை செய்யறோம். இப்ப 10th 12th புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரினா என்ன, யூட்ரஸ்னா என்ன, இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தப்பானா கிடையாது. ஸோ சயின்ஸ் லிட்ரேச்சர், கலை படிப்பதற்காக இருக்கு அப்படின்னா ஃபார் ஜெனரல் கன்சர்ன்னா அதுவும் எக்ஸப்டட். இது ஏல இருக்கக்கூடிய விஷயம். ஏல ஃபர்ஸ்ட் விஷயம் இது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் பர்பஸுக்காக வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வந்து ரிலீஜியஸ் பர்பஸுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சமய நோக்கங்களுக்காக நல்லெண்ணத்துடன் வைக்கப்பட்டு வருமே ஆனால் அதுவும் எக்ஸப்டட், அதுவும் விதிவிலக்குக்கு உட்பட்டது. ஸோ ஏ சொல்றது ரெண்டு விஷயம், பப்ளிக் குட் படிப்பது மற்றும் ரிலீஜியஸ் பர்பஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பி, ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கு, நம்ம கோவில்கள்ல பார்த்திருப்போம், ஸ்கல்ப்சர் இருக்கு அப்படின்னா அதுவும் பழங்கால நினைவு சின்னங்கள். அது வந்து பீலியும் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ், பழங்கால சிற்பங்கள், பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள்ல இருக்கக்கூடிய ஆய்விடங்கள், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஆக்ட் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958, அதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ், பழங்கால நினைவு சின்னங்கள், அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பழங்கால நினைவு சின்னங்கள்ல இருக்கக்கூடிய வரைதல், எழுதுதல், இதெல்லாமே எக்ஸப்டட். அதுலயே ரெண்டாவது, பீலியே ரெண்டாவது என்ன அப்படின்னா தேர். இப்போ ஒரு கோவில்லையோ அல்லது தேர், ஒரு சாமியை கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்லையோ செய்யப்பட்ட எழுதப்பட்ட விஷயங்கள், சிலை, அதுலயே குட்டி குட்டி சிலைங்க இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த செக்ஷன் 4ல இருந்து எக்ஸப்ஷன், விதிவிலக்கான ஒரு விஷயம். அடுத்து சி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட். சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் பார்ட் 2 என்ன சொல்லும், யாராவது சொல்ல முடியுமா? அது வந்து சர்டிபிகேஷன் ஆஃப் பிலிம்ஸ், ஒரு பொது வெளியில வெளியிடக்கூடிய ஒரு படத்தின் தரத்தை குறித்து ஒரு சான்றிதழ் வழங்கும் இல்லையா, அதுதான் பார்ட் 2ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்க, யூ சர்டிபிகேட், யூ பார் ஏ சர்டிபிகேட், எஸ் சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட். அப்ப யூனா என்ன அர்த்தம், யார் வேணாலும் எந்த வயதினர் வேணாலும் போய் பார்க்கலாம். யூ பார் ஏன்னா 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பார்க்கும் பொழுது அம்மாவினுடைய பேரண்ட்ஸினுடைய கண்ட்ரோல்ல பார்க்கணும். எஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்கு, அதனால காஷியஸா போய் பாருங்கன்னு சொல்லும். ஏங்கிறது அடல்ட்ஸ் மட்டும் போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எக்ஸப்டட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 5, ஐ மீன் இந்த ப்ரொவிசோர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் குட்டுக்காக இருக்கு, லேர்னிங் பர்பஸ்க்காக இருக்கு, ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக இருக்கு. பீயை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்டா இருக்கு, ஒரு கோவில்ல இருக்கு, தேர்ல இருக்கு அப்படின்னா
மூணாவது வந்து சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் படி சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அந்த வகைகளுக்கு உட்பட்டு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட பிலிம்ஸும் எக்ஸப்டட். அடுத்து செக்ஷன் 5. செக்ஷன் 5 என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சு தேடுதல் தொடர்பான விஷயங்களை சொல்லும். அது எந்த பிரிவின் கீழே இந்த ப்ரொவிஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா செக்ஷன் 94. செக்ஷன் 94 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இப்ப என்னவா இருக்கு செக்ஷன் 94 பிஎன்எஸ்எஸ்? 94 சிஆர்பிசி இப்போ 97 பிஎன்எஸ்எஸ் இருக்கு. ஓகே, இப்ப 97ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அவங்க என்கொயரி பண்றாங்க, அப்புறமும் நம்புறதுக்கு காரணம் வருது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோ இல்ல அப்ஜெக்ஷனல் ஆர்டிக்கலோ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கான்ஸ்டபிள் ரேங்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை ஆத்தரைஸ் பண்ணலாம். அந்த ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட போலீஸ் ஆபீசருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள நுழையலாம், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள தேடலாம். வாரண்டோட தான் என்ன தேடுறோங்கிறது அந்த வாரண்ட்ல மென்ஷன் ஆயிருக்கும், அது ரிலேட்டடா மட்டும்தான் தேட முடியும். மூணாவது, வாரண்ட் இல்லாம தேடுற ப்ரொவிஷன் என்ன? சிஆர்பிசில வாரண்ட் இல்லாம தேடக்கூடிய ப்ரொவிஷன் என்ன? 91 மேடம். 100ங்கிறது ப்ரொசீஜர் சார். 165 சிஆர்பிசி, 185 பிஎன்எஸ். வித்தவுட் வாரண்ட் ஒரு இடத்த போய் சர்ச் பண்றது, சர்ச் பை போலீஸ் ஆஃபீஸர். ஸோ 165 சிஆர்பிசி, 185 பிஎன்எஸ்எஸ். இது வாரண்டோட தான் போக முடியும். முதல்ல உள்ள நுழையிறதுக்கான பவர் இருக்கு, அப்புறம் சர்ச் பண்ணுவாரு, அப்புறம் அவர் அந்த வாரண்ட்ல இருக்கக்கூடிய பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து பொசஷன்ல எடுத்துக்குவாரு. அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி விடுவாரு, அல்லது அங்கேயே டிஸ்போஸ் பண்ண வேண்டியது இருந்தா அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. அப்படி இல்லைன்னா அது அங்கேயே வச்சு கார்ட் பண்ணுவார், காப்பாத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பர்சன்ஸ் அதை வச்சுட்டு இருந்த அந்த பர்சன்ஸை வந்து கஸ்டடி எடுக்கணும்னா அந்த பொருளோட எடுத்துட்டு போவாரு. ஸோ இதெல்லாம் 97 பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதுல சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்ஜெக்ஷனபிள் ஆர்டிகல்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆக்டுக்கு எது கரெக்டான செக்ஷன்ஸ் அப்படின்னா 97 பிஎன்எஸ்எஸ்ல சப்செக்ஷன் 2ல எஸ் எஃப், சப்செக்ஷன் 2ல எஃப், சப்செக்ஷன் 2ல எஃப், obscene objects referred to in section 294 of BNS 2023. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த செக்ஷன் 5லயும் அதை தான் சொல்றாங்க. ஸோ 97 ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஆனா இங்க வரவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்டால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு கெசட்டட் ஆபீசர்னு சொல்றாங்க. ஸோ கெசட்டட் ஆபீசர் அவருடைய லோக்கல் ஏரியால வந்து ஒரு இடத்துக்குள்ள நுழையலாம் எல்லா டைம்லையும், அட் ஆல் ரீசனபிள் டைம்ஸ் அவர் ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு தேடலாம், அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை சீஸ் பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்டர்ஸ், ரெக்கார்டு எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணலாம், பின்னாடி அது பார்த்து எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ இது வந்து சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ரொவைடட், அதுல எக்ஸப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் டுவெல்லிங் ஹவுஸ்ல உங்களுக்கு ஒன் வேர்டு வந்தா இதுல இருந்து வரலாம். பிரைவேட் டுவெல்லிங் ஹவுஸுக்குள்ள வாரண்ட் இல்லாம எக்காரணம் கொண்டும் அவர் உள்ள போகவே முடியாது. பிரைவேட் டுவெல்லிங் ஹவுஸ். ஸோ அது ஒரு ப்ரொவிசோ. அடுத்த ப்ரொவிசோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பவர் டு சீசர் அப்படிங்கிறது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் சீஸ் பண்ணணும்ன்ற அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி அப்ஜெக்ஷனபிள் சீன்ஸோ அப்ஜெக்ஷனபிள் ஃபிலிம் இருக்கக்கூடியதோ அதை மட்டுமே ரெஸ்ட்ரிக்டடா அவங்களால சீஸ் பண்ண முடியும்னா அதை மட்டும்தான் அவங்க சீஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை சீஸ் பண்ண கூடாது. அடுத்து சப்செக்ஷன் 2ல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா செக்ஷன் 97 பிஎன்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். அடுத்து சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க பிஎன்சில எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது சீஸ் பண்ணி அந்த பொருளை டேக்கன் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 5ல இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான செக்ஷன் 6 பெனால்டி. செக்ஷன் 6ல தான் வந்து 3, 4க்கான பெனால்ட்டியை பத்தி இங்க பேசுறாங்க. ஸோ யாருன்னா ஒருத்தர் செக்ஷன் 3லயும் 4லயும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மாற்றி செய்யறாங்க, கான்ட்ரவீன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு என்ன, imprisonment which may extend to 2 years and fine which may extend to 2000 rupees. 2 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய தண்டனை, சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகை மற்றும் ஆர் கிடையாது அந்த. இதே செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனா இருக்கும் பொழுது அதுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க 6 months, நாட் லெஸ் தேன் 6 months, which may extend to 5 years, maximum 5 years. So minimum 6 months. Fine amount minimum 10,000. 10,000க்கு கீழே ஃபைன் அமௌண்ட் போட முடியாது செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷன். ஸோ 10,000 rupees, மேக்சிமம் 1 lakh, மேக்சிமம் 1 lakh வரைக்கும் போடலாம். இது செக்ஷன் 6. அடுத்து செக்ஷன் 7 அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். அதுல வந்து 3 விஷயம் தான், யார் இன்சார்ஜா இருக்கிறாங்களோ அல்லது யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிறாங்களோ அண்ட் கம்பெனி. இவங்க 3 பேர்ல இந்த முதல் சொன்ன 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் பிளஸ் கம்பெனி, இப்படி யார் வந்தாலும் கம்பெனி வரும். ஸோ அஃபென்சஸ் பை கம்பெனிஸ்ல அது ஒரு விஷயம். செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் இதுல சொல்லப்பட்ட அஃபென்சஸ் வந்து அந்த செக்ஷன் 3, 4 வந்து காக்னிசபிள், பெயிலபிள். கேள்வி வரலாம், காக்னிசபிள், பெயிலபிள். செக்ஷன் 9 வந்து குற்றத்துல எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நோ கிரிமினல் ஆர் சிவில் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியாது. செக்ஷன் 10 பவர் டு மேக் ரூல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதற்கான ரூல்ஸை செய்வாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்சீனிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எங்கேயாவது டெஃபனிஷன் இருக்கா, எங்கேயாவது டிட்டர்மினேஷன் இருக்கான்னா அப்படி ஒரு டிட்டர்மினேஷனே இல்லைன்னு சொன்ன கேஸ் சந்திரகாந்த் கல்யாண்தாஸ் காக்கோதர், KAKODAR, சந்திரகாந்த் கல்யாண்தாஸ் காக்கோதர், KAKODAR versus State of Maharashtra and others. State of Maharashtra and others. இந்த கேஸ்ல தான் வந்து அப்சீனிட்டிக்கான எந்த ஒரு ஃபிக்ஸ்டு ரூல்ஸுமே சொல்லப்படல அப்படின்னு சொன்ன கேஸ் இது. இதுல வேற என்ன ஆக்ட் உள்ள வரலாம்? இந்த ஆக்ட்ல பின்தங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமா வரக்கூடிய சில விஷயங்களை பத்தி இந்த ஆக்ட் பேசல. அப்ப நாம எங்க இருக்க ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸை எடுத்துக்கணும். இந்த ஐடி ஆக்ட்ல நாம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா 67 கேபிட்டல் A, 67B, 67 கேபிட்டல் A, 67B. 67Bங்கிறது குழந்தைகள் தொடர்பான அப்ஜெக்ஷனபிள் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட் பண்ணாங்க அப்படின்னா 67B. 67Aங்கிறது செக்ஷுவல் ஆர் அப்சீன் இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணாங்க அப்படின்னா, பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 67A. 67ங்கிறது அப்சீன் விஷயங்களை, செக்ஷுவல் வராது, வெறும் அப்சீன் விஷயங்களை டிரான்ஸ்மிட் பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்கன்னா 67. ஸோ இந்த செக்ஷன்ஸுக்கு கீழையும் வந்து இந்த ஆக்டினுடைய எலக்ட்ரானிக் மின்சாதன முறையில நடக்கக்கூடிய அஃபென்ஸா இருக்கும் பொழுது, இப்பதான் பாக்குறீங்க மார்க்கிங் இருக்கு, ஒரு போட்டோவை வச்சு எப்படி வேணாலும் மார்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப அதற்கான தண்டனைகள் இந்த சட்டத்துல இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் அதுல எதுவுமே இல்ல. ஐடி ஆக்ட்ல தான் கொண்டு வந்து அதற்கான தண்டனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து கேரளா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க.
mere possession of sexually explicit photos. இதை எழுதிக்கங்க. என்கிட்ட அந்த ஹெட்டிங் கிடைக்கல எனக்கு. நானும் அந்த பேர் எடுக்க ட்ரை பண்றேன், எனக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. mere possession of sexually explicit photos without circulation, not a crime under Indecent Representation of Women Prohibition Act. Mere possession of sexually explicit photos without circulation, not a crime under Indecent Representation of Women Prohibition Act. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனிப்பட்ட முறையில இருக்கும் பொழுது எடுத்த வீடியோஸை வந்து ஹஸ்பண்ட் அவருடைய மொபைல் போன்ல வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அது அஃபென்ஸா? தேர்ட் பார்ட்டி ஷேர் பண்ணாதான் அஃபென்ஸ் மேடம். அது எந்த பிரிவின் கீழே சார் அஃபென்ஸ்? தேர்ட் பார்ட்டிக்கு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது எந்த பிரிவின் கீழே அஃபென்ஸ்? 78 மேடம். இப்ப பிஎன்எஸ் மேம் இப்ப சொன்னீங்களா மேம் ஐடி ஆக்ட் அது வருமா மேம்? 67B வருமா மேம்? இப்ப இல்ல மேடம், அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஐபிசில என்ன செக்ஷன் சார்? மேடம் ஐடில வந்து 66E ல வரும் மேடம். அத டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாருன்னா 66E ஐடி ஆக்ட் அது மட்டும் தான் வருமா? அது மட்டும் தான் வருமா? கேள்வியாதான். 77 பிஎன்எஸ் 77 பிஎன்எஸ் சார் 78 சொல்லிட்டாங்க. பட் 77 பிஎன்எஸ் எக்ஸ்பிளனேஷன் 2 வாயரிசம் 354C ஐபிசி வாயரிசம் எக்ஸ்பிளனேஷன் 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ரோவிசோஸ் செக்ஷன் உடைய ஹெட்டிங் செக்ஷன்ஸ். இப்போ ஏபிபிக்கு இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன்ஸை கேட்டதா கேள்விப்பட்டேன். ஸோ செக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது செக்ஷன் 3 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட், செக்ஷன் 4 பப்ளிகேஷன் ஆர் சென்டிங் பை போஸ்டுக்கான ஒரு பனிஷ்மெண்ட், ஐ மீன் டெஃபனிஷன். அதற்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா 6. அப்ப 3 கீழே 4 பிராக்கெட் போட்டு 6. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் மொத்தமே 10 செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான். இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் இன் எனி ஃபார்ம் இந்த ஆக்டின் கீழே அது பனிஷ்மெண்ட்டுக்குரிய ஒரு அஃபென்ஸ் தான். அந்த கேரளா அந்த கோர்ட் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் பேர் எனக்கு கிடைக்கல. பட் பப்ளிஷிங் லைவ்லால வந்து பப்ளிஷிங் பிக்சர் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் இன் கவர், நீங்க இந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டாலே அது வருது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ரெஜினா வெர்சஸ் ஹிக்லின் இந்த கேஸ் தான் வந்து 1868 அப்சீனிட்டியை பத்தி ஒரு தப்பான ஒரு விளக்கம் கொடுத்த ஒரு கேஸ். 1868 இங்கிலீஷ் கேஸ் ரெஜினா வெர்சஸ் ஹிக்லின். இந்த கேஸை வந்து ஓவர் ரூல் பண்ணது ரஞ்சித் டி யுதேஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ரஞ்சித் டி யுதேஷி UDESHI ரஞ்சித் டி யுதேஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், லேடி சாட்லேஸ் லவ்வர் அப்படிங்கிற ஒரு புக்கு தொடர்பான கேஸ். இந்த கேஸ்ல தான் இந்த ஹிக்லின் வெர்சஸ் ரெஜினா வெர்சஸ் ஹிக்லின்ற கேஸை ஓவர் ரூல் பண்ற மாதிரி டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்சீனிட்டிக்கு. இந்த கேஸ்லாம் இதுல வந்ததுன்னா நீங்க தாராளமா எழுதலாம். அதுல வந்து ஹிக்லின் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்சீனிட்டிக்கு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அவிக் சர்க்கார் கேஸும் ரொம்ப முக்கியமான கேஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆக்ட் அவ்வளவுதான்.